இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி கூட போனால் என்ன ஆகும் செஃப்? அந்த மாதிரி கேஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பால் நம்ம ஏன் யூஸ் பண்ணல, என்ன காரணம்? செஃப், நாங்கள் பொதுவாக இந்த டைப் ஆஃப் ஸ்டைல் தான் நாங்கள் வந்து கல்யாண வீட்டில் ஃபாலோ பண்ணுறோம். சில டைமிங்கில் நம்ம பால் யூஸ் பண்ணும்போது. வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன திண்டுக்கல்ல இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண வீட்டு பிரெட் அல்வா பண்ண போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று ப்ரெட்டை வந்துட்டு ஃப்ரை பண்ணி பண்ணுவாங்க. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரஸ்க்கை வாங்கி நம்ம பிரெட் அல்வா பண்ண போகிறோம். இந்த இடத்துல கொஞ்சமாக அந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கு என்ன காரணம்? நெய் யூஸ் பண்ணலாம் செஃப். இருந்தாலும் ஆயில் ஊற்றினாத அந்த முறுமுறுப்பு தன்மை வரும். நெய்யோட நேச்சர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா பிரெட் அல்வாவை ரஸ்கில் பண்ணுறதுனால கெட்டித்தன்மைக்காக நாங்கள் சீசனிங் போட்டுருவோம். அதாவது ஹார்லிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹார்லிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு 2 விதமான ஃப்ளேவர் கிடைக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்ட உடனே அந்த ஒரு ஃபீல் வரும். ஹார்லிக்ஸ் சாப்பிட்ட உடனே ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபீல் வர்றதுக்காக பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கெட்டித்தன்மை ஆகிறதுக்காக. நம்ம ரஸ்கில் பண்ணுறதுனால அது தண்ணி அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நேரம் அவங்க கெட்டித்தன்மை ஆகிறதுக்காக. பட் ஹார்லிக்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் குயிக்காக ஆயிரும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போயே வந்து அந்த ஹார்லிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுமே கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. அதுக்காக தான் வந்து மேக்ஸிமம் எப்போ நம்ம வறுத்ததுக்கு அப்புறம் தான் ஹார்லிக்ஸ் டப்பாவோ அல்லது ஹார்லிக்ஸ் பாக்கெட்டோ உடச்சி நம்ம போடணும் சார். சுகர் போட்ட உடனே லைட்டாக ஒரு கிண்டி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா கீழே வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கும். சுகருடைய நேச்சரே அதான், டக்குன்னு அடுப்பில் போய் உட்காந்துக்கும். வறுத்து வச்சுக்க ரஸ்க்கை போடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கெட்டி ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாமல் போயிடும். அதனால அடுப்பை லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டு ரஸ்க் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும். ரவை எப்படி ரவை கேசரி பண்ணணும், கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபார்மேட் தான் செஃப். சரி, ஓகே டன். செஃப் இங்கே பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. மேலாப்பில் அந்த ஃப்ளேவருக்காக நெய்யை ஊற்றணும் செஃப். சுட அல்வா அப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. தேங்க்யூ சார். இதில் வந்து அந்த ஹார்லிக்ஸ் பவுடர் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஹார்லிக்ஸ் பவுடர் அதிகமாக தெரியாது. ஆனால் சம்மர் வந்து ஒரு சம்திங் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. நம்ம பண்ணக்கூடிய பிரெட் அல்வா பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே 10லேருந்து 15 நாள் வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். ஏன்னா நம்ம இங்கே இதில் மில்க் ஆட் பண்ணலை, மில்க் பவுடர் அது சம்மந்தமாக எதுவுமே போடலை. அதனால் வந்து எவ்வளோ நாள் வேணால் வச்சு நம்ம சாப்பிடலாம். இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லித்தர போகிறவா இருக்கட்டும் யாஷினை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். வயசில் வந்து சின்னவராக இருந்தாலும் ரியலி வந்து கெட்டிக்கார். அவங்களோட அப்பா தாத்தா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரெசிபியை இன்றைக்கி வந்து குடும்பமாக இந்த பண்ணிட்டு வராங்க. அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணார். அது மட்டும் இல்லை, அவர் காலேஜில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். இருந்தாலும் வந்து அவர் குடும்பத்தோடு விளக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வாங்க அவர் போய் மீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெசிபி ஈஸியாக எப்படி பண்ணுறது வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்காங்க எல்லாரும் வீட்டில்? நல்லா இருக்காங்க சார். நம்ம வீட்டில் எப்படி இருக்காங்க? சூப்பர். ஜூலி ரியலி வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் பண்ண அந்த ப்ரிப்பரேஷனை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தா. தேங்க்யூ சார். அதே மாதிரி மக்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரெட் அல்வா இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம் செஃப்? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பிரெட்டை ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. ஓவர் ரோஸ்ட் ஆகிடுச்சு என்ன ஆகும்னா கருப்படிச்சு போயிடும். அந்த ஃப்ளேவரே பார்த்தீங்க அப்படின்னா கசப்பு தன்மை. சில இடத்துல பார்த்துருப்பீங்க பிரெட்டில் கொஞ்சம் கசப்பு தன்மை அடிக்கும். அது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலில் ஓவர் ரோஸ்ட் பண்ணால் அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது. ஆமாம், ஃப்ரை பண்ணும்போது அந்த பிரச்சனைக்கே போகாமல் ரொம்ப சிம்பிள். நம்ம ரெசிபி எல்லாமே ரொம்ப சிம்பிளான ரெசிபி செஃப். ரஸ்க்கு வாங்குகிறோம். ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ஆஃப் தி பிரெட் தான். பிரெட்டை வந்து 2 டைம்ஸ் ரோஸ்ட் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரஸ்க் வந்துடும். ஸோ ரஸ்க்கை வாங்கி மிக்சியில் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போகணும். அதாவது 1-2 அரைக்கணும். 1-2 அரைச்சி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை லைட்டாக கம்மியான ஆயில், அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ரோஸ்ட் பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயில் நிறைய கக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதில் வந்து லைட்டாக ரொம்ப மினிமமாக ஆயிலை ஊற்றி லைட்டாக எப்படி கேசரிக்கு ரவை வறுப்போமோ அதே மாதிரி லைட்டாக வறுத்துட்டு மித்த ஐட்டத்தை போட்டு நம்ம அல்வா பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ பண்ண ஆரம்பிச்சலாமா? பண்ணலாம் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்டைல் பிரெட் அல்வா பண்ண போகிறோம். இங்கே வந்து 30லேருந்து 35 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ரஸ்க்கு, அதில் 2 மடங்கு ஜீனி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு, கிஸ்மிஸ் பழம் அதில் பாதி 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இங்கே முக்கியமான ரோல் இது ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ். ஸோ ஹார்லிக்ஸ் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 10 ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். நான் இங்கே ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 ml ஆயில் எடுத்திருக்கேன். நெய் 150 ml எடுத்திருக்கேன். இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அந்த ரஸ்க்கை வந்து இடிக்கணும் சார். ஓகே. நார்மலாக இடிக்க முடியாதவங்க வீட்டில் மிக்ஸி இருக்கும், மிக்ஸியில் 1-2 உடச்சி போட்டு ரிவர்ஸ் டைரெக்ஷனில் எடுத்து 1-2 சின்ன சின்ன பீஸாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டாங்கன்னா அது வந்து ரஸ்க் அல்வா மாறிடும். என்ன தான் ஹார்லிக்ஸ் போட்டாலுமே ஒரு மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பிரெட் அல்வா ஃப்ளேவர் வராது.
ரொம்ப நைஸ் அரைச்சிட்டு அப்படி வரும். கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த பிரெட்டில் ஃப்ளேவர் வரும். அதுக்காகத்தான். ஸோ இது மாதிரி நீங்கள் இடிச்சு வச்ச பக்குவம் வந்து என்ன மாதிரி பக்குவத்தில் இடிச்சு வச்சிருக்கீங்க? ஒரு 70 to 80%. அதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா 1-2 தெரியணும், மிச்சம் எல்லாம் அப்போ ஃபைனாக இருக்கணும். ஓகே. ஸோ இங்கே இடிச்சு நல்லா வச்சிருக்காரு. நீங்கள் வீட்டில் இடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னா மிக்ஸி யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி சொல்கிற மாதிரி. ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கங்கே சொல்கிற மாதிரி கெட்டியாக இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து ஏலக்காய் வச்சு ஏலக்காவை கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் சுகர் போட்டு லைட்டாக பவுடருமா அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா தட்டி போட்டுக்கலாம். சரி, ஓகே. நம்ம எந்த பாத்திரத்தில் போடுறோமோ அதே அளவுக்கு வாட்டர் குவான்டிட்டி வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சின்ன பேசனில் வச்சுருக்கோம். ஓகே. இந்த பேசனில் வச்சுருக்கோம். இதே அளவுக்கு நம்ம வாட்டர் யூஸ் 1:1 ரேஷியோ. 1:1. ஆமாம், அளக்கிறது. இதுவே நீங்கள் ஒரு சின்ன கிளாஸ் அளக்குறீங்க, ஒரு கிளாஸ் வந்துச்சுன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர். ஸோ 1:1 அந்த ரேஷியோவில் போடும். அதே ரேஷியோ. ஓகே. அடுத்து வந்து நம்ம இதை வந்து லைட்டாக வறுக்கணும் செஃப். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரஸ்கை போட்டுக்கலாம் வடச்சட்டியில். சரி, ஓகே. இந்தாங்க. இது கூடயே அடுத்து முந்திரி பருப்பு போணுச்சு. ஓகே. ரஸ்க் போட்டாச்சு. அடுத்து முந்திரி பருப்பு. ஓகே. தனியாக இந்த வறுத்து போடுறது இல்லை ரஸ்க் கூட சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். சரி, ஓகே. அடுப்பு வந்து ஆஃப்ல தான் இருக்கு. அடுப்பு ஆன் பண்ணல. சரி, ஓகே. அடுத்து வந்து ஆயில் ஊற்றணும். ஆயில். ஆமாம், ஆயில். இப்போ இந்த காஞ்ச திராட்சை அது கடைசியாக போகணும். அதாவது நம்ம ரஸ்க்கு வறுத்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்கிடுவோம் பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் போட்டால் போதும். ஓகே. பிரெட் அல்வா பண்ணும்போது முந்திரி நெய்யில் வறுத்து தனியாக மேலே தான் போட்டிருக்கேன். ஓ, இது வந்து அந்த பழைய ஸ்டைல். இது சரி, நம்ம ஹோட்டல்லாம் பண்ணும்போது இது புதுசாக இருக்குது. ஆமாம். அதாவது இந்த முந்திரி பருப்பு வந்து லைட்டாக ஆயிலில் வறுத்துருவோம். அந்த கிஸ்மிஸ் பழம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொதிக்கும். அப்படியே கொதிச்சு அந்த ஃப்ளேவர் இறங்கும். அதுக்காக. சரி, ஓகே. இந்தாங்க ஆயில். இந்த இடத்துல கொஞ்சமா அந்த எண்ணெய் ஊத்துறதுக்கு என்ன காரணம்? நெய் யூஸ் பண்ணலாம் செஃப். இருந்தாலும் ஆயில் ஊற்றினாதான் அந்த முறுமுறுப்பு தன்மை வரும். நெய்யோட நேச்சர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கொடுக்கும், மனம் கொடுக்கறத சேர்ந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பட் நம்ம முறுமுறுப்பு தன்மை இருந்தால் தான் அந்த பிரெட்டில் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம ஆயில் ஊற்றி வறுக்கிறோம். இப்போ வந்து நம்ம லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சரி, ஓகே. ஏன் நான் அடுப்பு பற்ற வைக்கல அப்படின்னா, என்ன நான் ஊற்றுறேன் அப்படின்னா இது ஃபுல்லாக ஈவன் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்காம பண்ணுறதுனால ஈவன் டிஸ்ட்ரிபியூட் ஈஸியாக ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பு பற்ற வச்சிங்க அப்படின்னா சென்டரில் மட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா வடச்சட்டி சென்டரில் மட்டும் ஹை ஃப்ளேமாக இருக்கும். நம்ம கிண்டுற கூட சைடில் எங்கேயாவது வந்துட்டு லைட்டாக கீழே பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஆயிலை ஊற்றி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் இது நல்ல விஷயம். ஆனால் இவங்க பல்காக பண்ணும்போதெல்லாம் இவங்களுக்கு அந்த பக்கம் தெரியும், டக்குன்னு அப்படி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் வந்துட்டாங்க, ஒரு 15 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த டைமில் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் தான். மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பார்க்கணும் செஃப். கையில் தொட்டு பார்க்கணும். தொட்டு கீழே போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் தெரியணும். இங்கே பாட்டு தெரியுது பார்த்தீங்களா? இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆயில் கரெக்டாக அர்த்தம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அடுத்து அடுப்பு பற்ற வச்சு லைட்டாக வறுக்கணும் செஃப். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள வறுக்கும். சரி, அடுப்பு ஆன் பண்ணிடலாம். சார் நம்ம அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்துட்டு வறுக்கணும். இந்த இடத்துல ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க ரஸ்க்கு தான் நம்ம ஏன் திருப்பியும் வந்து எண்ணெய் ஊற்றி வறுக்கிறோம்? என்ன காரணம்? எப்போவுமே கொஞ்சம் ஆயில், நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். அதே மாதிரி முந்திரி பருப்பு இருக்குது. முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணாத முந்திரி பருப்பு, அதாவது ஃப்ரை பண்ணாத முந்திரி பருப்பு. அதுக்காக முந்திரி பருப்பு லைட்டாக வறுக்கணும். அதே மாதிரி இந்த ரஸ்க்கும் வறுக்கும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நீங்கள் வறுக்க அந்த மனம் வரும் பாருங்களேன். செஃப் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா வறுத்துட்டோம். நம்ம பாருங்க கலர் மாறிடுச்சு பாருங்களேன். கலர் மாறிடுச்சு, நல்லாவே நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு பாருங்க. இந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி இது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் செஃப். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜீனி தண்ணியெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சாலும் இதுக்கு ஓகே. கொதிக்க விடணும். பாவு மாதிரி ரெடி பண்ணுவோம் செஃப். பாவு மாதிரி. ஆமாம். அடுத்தது நம்ம ஊற்ற ஆரம்பிச்சலாமா? ஆமாம் செஃப். இது தனியாக எடுத்து வச்சோம். இது மாற்றிடலாமா? இதில் மாற்றிடலாம் செஃப். இந்தாங்க. எந்த பாத்திரத்தில் ரஸ்க் எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் அதே அளவுக்கு தண்ணி வைக்கணும். 1:1 ரேஷியோல வைக்கணும் சார். நான் தண்ணி ஊற்றுவா? தாராளமாக ஊற்றலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி கூட போனால் என்ன ஆகும் செஃப்? இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி கூட போனால் அப்படின்னா கெட்டி ஆகாது, ரொம்ப நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹார்லிக்ஸோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஆனால் ரொம்ப அதிகப்படுத்தினா ஹார்லிக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், பிரெட்டில் சாப்பிட்ற மாதிரி. இது வந்து அளவோட கரெக்டான மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் வந்து அந்த டெக்ஸ்சர் மாறும், அந்த அல்வா பக்குவத்துக்கு கொடுக்காது. அதான் விஷயம். ஆமாம் சார். இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சார். சக்கரை நாங்கள்
சுகர் போட்ட உடனே லைட்டாக ஒரு கிண்டி விட்டுறணும், அப்படி இல்லைன்னா கீழே வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கும். சுகருடைய நேச்சரே அதான், டக்குன்னு அடுப்பில் போய் உட்காந்துக்கும். அடிப்பிடிச்சு. ஆமாம், அதனால தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமும் சுகர் போட்டு லைட்டாக ஒரு கிண்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிடும் வாட்டரோட. இது கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தட்டி வச்சக்கூடிய ஏலக்காய், மிக்சியில் ஜீனி போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஏலக்காவை ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு 4 ஏலக்காய் அப்படி அரைக்கும் போது கஷ்டம் மிக்சியில், அதனால கொஞ்சம் சக்கரை போட்டு அரைச்சிருக்கோம். நீங்கள் வீட்டில் கொஞ்சம் பல்காக பண்ணினா ஏலக்காய் தனியாகவே நீங்கள் வறுத்து அரைச்சிக்கிங்க. ஆமாம், ஓகே. இப்போ இதில் போட்டுலாமா? தாராளமாக போடலாம். ஓகே, இப்போ அந்த ஏலக்காய் போட்டாச்சு. ஆமாம் செஃப், நல்லா கொதி வரும். இந்த சக்கரை பாவு வந்து லைட்டாக கொதிக்க வரட்டும் செஃப். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வறுத்து வச்சக்கூடிய ரஸ்கில் நம்ம ஹார்லிக்ஸ் வச்சிருக்கோம்ல, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இதுலேயே மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ரஸ்க்கு தண்ணியில் போட்டதுக்கப்புறம் போடலாம், என்ன ஆகும்னா அங்கங்கே கெட்டி ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த ஹார்லிக்ஸை வறுத்த ரஸ்க்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது கெட்டி ஆகாது. அதுக்காகத்தான். அண்டர்ஸ்டாண்ட். இது சொல்கிறது கரெக்டான விஷயம் தான். அந்த ஹார்லிக்ஸ் நம்ம டேரெக்டாக போட்டாலும் மிக்ஸ் ஆகாது, இன்னொன்று கெட்டித்தன்மை வந்து கெட்டி ஆயிடும். ஆமாம் சார், சரியா மிக்ஸ் ஆகும். ஆமாம். சரி, இல்லை எவ்வளோ ஹார்லிக்ஸ்? 35 கிராம் சொல்லி போடுங்க. இப்போ வந்து அந்த ஹார்லிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சதுமே கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. ஆமாம், ஓப்பன் பண்ணி வச்சுமே கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. அதுக்காக தான் வந்து மேக்ஸிமம் எப்போ நம்ம வறுத்ததுக்கு அப்புறம் தான் ஹார்லிக்ஸ் டப்பாவோ அல்லது ஹார்லிக்ஸ் பாக்கெட்டோ உடச்சு நம்ம போடணும் சார். செஃப் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அடுப்பை லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு வறுத்து வச்சுக்க ரஸ்கை போடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கெட்டி ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாமல் போயிடும். அதனால அடுப்பை லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு ரஸ்க் கொஞ்சமாக போட்டு கிண்டணும். ரவை எப்படி ரவை கேசரி பண்ணணும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபார்மேட் தான் சார். சரி, லைட்டாக ஸ்லோ பண்ண போடலாமா? தாராளமாக போடலாம். சரி, செஃப் அந்த கலர் வர தெரியுதுங்களா? கலர் மாறுது. ஆமாம் ஆமாம். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க செஃப். இந்த பிரெட்டரோட பாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் செஃப். பால் நம்ம ஏன் யூஸ் பண்ணல, என்ன காரணம்? செஃப் நாங்கள் பொதுவாக இந்த டைப் ஆஃப் ஸ்டைல் தான் நாங்கள் வந்து கல்யாண வீட்டில் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம அல்வா பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாள் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம். சில டைமிங்கில் நம்ம பால் யூஸ் பண்ணும்போது அந்த பால் வந்து ஃப்ரெஷ் மில்க்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பழைய மில்க்கான சீக்கிரம் கெட்டு போயிடும். நம்ம அல்வாவை வந்து சாப்பிடும் போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாய் உங்கள் அல்வாவை நான் 10 நாள் வச்சு வீட்டில் வச்சு சாப்பிட்டேன், எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கெட்டு போகாத அளவுக்கு இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறோம், நீங்கள் பால் ஆட் பண்ணலாம், பட் அதோடைய டைம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ பேசிக்காக வந்து நம்ம வச்சு சாப்பிடலாம். கரெக்ட். பால்னா அன்னையோட முடிச்சிடணும். கண்டிப்பாக. ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் வீட்டில் இன்னைக்கு நான் அந்த பால் யூஸ் பண்ணுறேன்னா பால் வந்து எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணணும்? இந்த ஸ்டேஜ் நம்ம ரஸ்க்கு போட்டதுக்கு அப்புறம் பால். ஆனால் காய்ச்சின பால் ஊற்றணும், காய்ச்சத பால் ஊற்றக்கூடாது. ஓகே. இப்போ அந்த பால் யூஸ் பண்ணுறேன்னா இந்த குவான்டிட்டிக்கு வந்து எவ்வளோ பால் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும்? ஒரு 200 ml செஃப். 200 ml. செஃப் இப்போ நம்ம கிஸ்மிஸ் பழத்தை போட்டுடலாம், உலர் திராட்சையை போட்டுடலாம். செஃப் நல்லா கெட்டி ஆயிடுச்சு தெரியுதுங்களா? ஆமாம், கெட்டி ஆகிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் ஆகும் செஃப். இந்த டைமில் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு 25 ml மட்டும் ஆட் பண்ண போகிறேன். அது எதுக்குன்னா நெய் லைட்டில் கொதிக்கும் போது சூப்பராக இருக்கும், அதுக்காக. ஓகே. அப்போதும் செஃப் மிச்சத்தை கடைசியாக ஊற்றிக்கலாம். ஆமாம். ஓகே. நல்லா டார்க் ப்ரௌன். ஆமாம் செஃப், அதுக்காக தான் நம்ம வந்து வறுத்தது. ஓகே. அவர் அந்த பவுடர் பண்ணும்போது தெளிவாக சொன்னார்ல, இந்த பவுடர் வந்து ஒரு 80% அரைக்கணும் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா அந்த குறகுறன்னு இருக்கு பாருங்க, குறகுறன்னு தெரியுது. ஆமாம், அதுக்காக ரொம்ப நைஸாக இருந்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப எங்க சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா அந்த குறகுறன்னு இருக்கு பாருங்க, பிரெட் டெக்ஸ்சர் வந்துருச்சு. அதுக்காக தான் நம்ம இது பண்ணோம் செஃப். ஆனால் அந்த சக்கரை தண்ணியில் நீங்கள் போட்ட உடனே அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் கெட்டி ஆயிடும். ஆமாம், ரொம்ப நேரம் டைமாக இருக்காது, டக்குன்னு பண்ணிடலாம். செஃப் நீங்கள் பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த பக்கத்தை பாருங்களேன், கெட்டி ஆயிடுச்சு. ஆமாம், அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து போட்டிங்கன்னா லேட் ஆகுது பாருங்களா, உடனே விழுகாம கொஞ்சம் லேட் ஆகி விழுகுது. அவ்வளோதான், நின்று விழுகுது. அவ்வளோதான் செஃப், முடிஞ்சிருச்சு. இதில் நம்ம என்ன செய்யணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மேலாப்பில் அந்த ஃப்ளேவருக்காக நெய் ஊற்றணும் செஃப். சரி, ஓகே. அந்த கரண்டியில் ஊற்றுனீங்கன்னா அந்த மிற்கக்கூடிய அந்த ஹல்வாவும் கீழே விழுந்துடும். சரி, ஓகே. இந்த கரெக்டான அந்த பக்குவம் வந்திருக்கு. அந்த அல்வானா எப்படி வந்து சேரணும் அதான். சில பேர் வந்து அல்வா குக் பண்ணும்போது அது கோதுமை அல்வா இருக்கட்டும், இல்லை கார்ன்ஃப்ளவர் இருக்கட்டும், இல்லை வேறு மைதா வச்சு பண்ணுறதா இருக்கட்டும், ஆனால் கொஞ்சம் ஓவர் குக் பண்ணுவோம். அப்படி ஓவர் குக் பண்ணும்போது கரெக்டாக வராது. கரெக்டான பக்குவத்தில் இறக்கினா மட்டும் தான் அந்த அல்வா நல்லாயிருக்கும். நெய் ஊற்றியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா கம்மியான அளவு அங்கங்கே நெய் தெரியும். இல்லை நெய் எனக்கு நிறைய விரும்புகிறவங்க சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் நிறைய இருந்தாலும் சக்கரை இருந்தாலும் சாப்பிட முடியாது நிறையா. ஆமாம், 2 கப்பு 3 கப் சாப்பிட முடியாது, அதான் விஷயம். சரி, ஓகே. ரெடி ஆயிடுச்சு. எடுத்துலாம் செஃப்.
சுட 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 அல்வா சூடாக இருக்குது சார், சூடா கொஞ்சம் ஆறட்டும். இந்த அல்வா பாருங்கள் பண்ணி முடிச்ச பிறகு கையில் எடுத்தால் ஒட்டாமல் உருண்டு வரும். இது எனக்கு என் சீனியர் சொல்லி கொடுத்தாரு, அதான் விஷயம். நான் கற்றுக்கிறேன் சார், என்னோட சீட்டை நான் கற்றுக்கிறேன். ஒருத்தரும் ஒரு விஷயம் கற்றுக்குறோம். அது வந்து நம்ம எல்லாமே சமையல் வந்து எல்லாமே தெரியும் சொல்ல முடியாது. கடல் மாதிரி இது போயிட்டே இருக்கும். நம்ம எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நிறைய விஷயம் கற்றுட்டே இருப்போம். அப்பா கரெக்டான சக்கரை நல்லா இருக்கும். நமக்கு இந்த கேசரி பிரெட் இல்லைன்னா இன்னும் 4 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போகும். சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு வந்து ரோஸ்டான மாதிரிலாம் இருக்காது. அதாவது பாயசத்துக்கு போடுற மாதிரியோ இல்லை மற்றபடி எண்ணெயில் வறுத்து போடுற மாதிரி அந்த முறுமுறுப்பு தன்மை இருக்காது. இது ரோஸ்ட்டாக இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று அங்கங்கே வந்து அந்த அல்வா வந்து அந்த கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த 20% அரைக்காமல் போட்டோம்ல, அது சேர்த்து சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ, வெரி குட் ரெசிபி, ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து அந்த ஹார்லிக்ஸ் பவுடர் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஹார்லிக்ஸ் பவுடர் அதிகமாக தெரியாது, ஆனால் சம்மர் வந்து சம்திங் டிஃப்ரெண்டான டேஸ்டாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இது வந்து ஹார்லிக்ஸ் பவுடர்லாம் நான் பண்ணி பார்த்ததில்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க. அதே டைமில் ரீஃபண்ட் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது ஒரு பக்குவம் என்ன, நெய் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். யாஷன் உங்கள் நம்ப கொடுங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் ஜாஃபர் கேட்ரிங் பேஹமூர் திண்டுக்கல் இருக்கும். நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் எங்களை 7502029968. இன்னொரு நம்பர் இருக்குது 9443393951. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த டைமில் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணால் நல்ல தரமான ஃபுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக சென்னை கூட வந்தார். அளவு தமிழ்நாடு போனால் நீங்கள் போவீங்க? போகிறோம் சார், போயிட்டுருக்கோம். அளவு இந்தியாவே போயிட்டுருக்கோம் சார். ஏன்னா ரீசெண்டாக பாலக்காடு போனோம், பெங்களூர் போனோம், அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் சார். முக்கியமான கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீ ஃபேமஸ் ஆகிலாம் வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்களாம் வந்து இங்கே பிரியாணியில் வந்து ஸ்பெஷலாக இருந்திருக்காங்க. ஸோ நம்ம சேனல் மூலயமா வந்து இன்றைக்கி உங்களை காமிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வராங்க. அதோட லிங்க்கும் நான் தரேன். ப்ளீஸ் கண்டிப்பாக எனக்கு கொடுக்க ஆதரவாக அவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபிஸ் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye, take care.